அனைவருக்கும் வணக்கம். நாம் இப்போ கண்டினியூஸாக பார்த்தோம்னா நம்பர் சிஸ்டம் பார்த்துட்ருக்கோம். போன கிளாஸ் பார்த்ததோட கண்டினியூ தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயர் 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா 20 ஸ்கொயர் ஈக்குவல் டு அதான் நம்ம பார்க்க போகிற கூடுதல் தான். ஆல்ரெடி நம்ம ஃபார்முலாஸ் பார்த்துருந்தோம். ஸ்கொயருக்கான ஃபார்முலாஸ் பார்த்திங்கன்னா n × n + 1 × 2n + 1 டிவைடட் பை 6. இப்போ இதில் என்னங்கிறது எவ்வளோ? நம்பர் ஆஃப் நம்பர்ஸ் எவ்வளோ இருக்குது? 20 20 + 1 இங்கே 2 × 20 + 1 டிவைட் பை 6. இதெல்லாம் கேன்சல் பண்ணி பார்த்தீங்கன்னா 2870 வரும். இதோட ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதே ஃபார்முலா தான். ஆனால் நமக்கு ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை. சப்போஸ் ஸ்கொயர் நமக்கு இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா அந்த லாஸ்ட் நம்பர் அதே மாதிரி 20 போட்டுக்கிறோம் இன்ட்டு அதுக்கு அடுத்த நம்பர் 21. இது ரெண்டையும் ஆட் பண்ணி வரதை இன்ட்டு போட்டு எழுதிக்கணும் 41. இந்த 41 தான் இங்கே 2n + 1ன்னு கொடுத்துருக்காங்க. இது அதே மாதிரி கேன்சல் பண்ணிங்கன்னா 2870. இதுதான் ஷார்ட்கட். ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும்னு இல்லை. ஸ்கொயர் பார்த்தோம். இப்போ க்யூப் 1 க்யூப் ப்ளஸ் 2 க்யூப் ப்ளஸ் 3 க்யூப் ப்ளஸ் எக்ஸட்ரா ப்ளஸ் 20 க்யூப் ஈக்குவல் டு கொஷின் மார்க். இதோட கூடுதல் என்னென்னு பார்க்கலாம். இதோட ஃபார்முலா என்ன? n × n + 1/2 தி ஹோல் ஸ்கொயர். அதே மாதிரி என்னங்கிறது இங்கே அதே 20 + 1/2 தி ஹோல் ஸ்கொயர் போடுறோம். கேன்சல் பண்ணி பார்த்தோம்னா 210 தி ஹோல் ஸ்கொயர். அதே எவ்வளோன்னு பார்த்தோம்னா 44100. இதுதாங்க ஆன்சர். இதோட ஷார்ட்கட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே தான். n 20 அடுத்த நம்பர் 21/2 தி ஹோல் ஸ்கொயர். கீழே அதை கேன்சல் பண்ணிங்கன்னா அதே 44100. இயல் எண்கள் 1 + 2 இது ஈக்குவல் டு n ஈக்குவல் டு அதோட ஃபார்முலா என்னென்னு பார்த்தீங்கன்னா n × n + 1/2 பார்த்தோம். அதோட ரிலேட்டடு தான் இது. அது அந்த ஃபார்முலாவுக்கு ஸ்கொயர் எடுத்தோம்னா அதுதான் க்யூபோட ஃபார்முலா. இது ஒரு ட்ரிக்ஸு, ஞாபகம் வச்சுக்கோங்க. தொடர்ந்து கிளாஸை பார்த்துட்ருங்க. தேங்க்யூ, நன்றி. வெற்றி பெறுவது நீங்கள்.